ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் அன்லைனிங் ஸ்பேஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐஆர் த்ரூ மேப்ஸ் செஷன் 5 ஆஃப்ரிக்கா பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷனில் வெஸ்ட் ஏஷியா நம்ம பார்ட் 1 நம்ம போட்டிருந்தோம். ஸோ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் காரிடார்ஸ், பர்டிகுலர்லி இந்தியாவை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார், இதையெல்லாம் நம்ம வீடியோவை போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம வந்து ஆஃப்ரிக்கா பேஸ் பண்ணி யூபிஎஸ்சியில் ஸோ பிவிஐக்யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒன்றா ஜாகிரபிக்கல் பேஸ் பண்ணியிருக்கோம், இல்லைனா கான்ஃப்ளிக்ட் பேஸ் பண்ணியிருக்கோம், இல்லைனா கண்ட்ரியோட பார்டர்ஸ், இல்லை அந்த ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக கேட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. இப்போது நீங்கள் வந்து 2023 2025 வரைக்கும் கொஷின் வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்து பார்த்தா கூட டேரக்ட்லி ஆஃப்ரிக்காவிலேருந்து உங்களுக்கு வந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது யூபிஎஸ்சி கொஷின் பேப்பரில் ப்ரிலிம்ஸில். ஸோ அப்போ இன்றைக்கி ஆஃப்ரிக்காவோட முக்கியமான சில ரீஜன்ஸை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆஃப்ரிக்காவை ரீஜன் வைஸாக வந்து இருக்கக்கூடிய கண்ட்ரீஸை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா கவர் பண்ணக்கூடிய சில கண்ட்ரீஸை பார்க்குறீங்க. இங்கே டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ இது வந்து ஒரு லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ் டியூ டு சிவில் வார், காங்கோ, ரிவாண்டா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில இன்சர்ஜென்ட்ஸ் இப்படி இருக்கிறனால வந்து காங்கோ வந்து ரெகுலராக நியூஸில் இருக்குது. யூபிஎஸ்சிலையும் 2023 வந்து ரிசோர்ஸ் பேஸ் பண்ணி இங்கே கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க. காங்கோ பேசினில் இருக்கக்கூடிய கண்ட்ரி வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து காங்கோ இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் காலனியாக இருந்தது. ஸோ காங்கோனே ஒரு கண்ட்ரி வந்து இருக்குது. இங்கே சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரி. தென் சூடான் வந்து சவுத் சூடான் 2011 வந்து செப்பரேட்டாக வந்த ஒரு கண்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் உகாண்டா, ரிவாண்டா, புருண்டி, டான்சானியா, ஜாம்பியா, அங்கோலா. இதே சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் நீங்கள் வந்து சில வாட்டர் பாடிஸ் நீங்கள் பார்க்க முடியும். ருவாண்டா, யுகாண்டா, கென்யாவெல்லாம் சுற்றி சில வாட்டர் பாடிஸ் இருக்குது. லேக் விக்டோரியா அப்படிங்கிறத சொல்லுவோம். லேக் டகானியாக்கா அப்படிங்கிற ஒரு லேக் வந்து இருக்குது. இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ் லேக்ஸை வச்சு நம்மளுக்கு யூபிஎஸ்சியில் ரெகுலராக கொஷின் வந்திருக்கு. ஸோ இது வந்து சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோட ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறீங்க. ஸோ காங்கோ, டெமோக்ராட்டிக் காங்கோ, சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிபப்ளிக்கன், அங்கோலா, ஸோ ஈஸ்டர்ன் சைடில் உகாண்டா, ரிவாண்டா, ஜாம்பியா இந்த மாதிரி கண்ட்ரிலாம் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த வெஸ்ட் கோஸ்டில் இருக்கக்கூடிய தட் இஸ் நார்த் வெஸ்ட்னு சொல்லலாம், அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸு. ஸோ இங்கே பாருங்கள் செனிகல், கேம்பியா, கினியா பிசோ, கினியான்னு ஒரு கண்ட்ரி, மொரிட்டானியா, தென் மாலி. ஸோ இதெல்லாம் சகாரா இல்லைனா சப்சகாரா அப்படி இந்த ரீஜனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ்குள்ளே வந்துடும். ஸோ வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் இதில் பார்க்குறீங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது கம்ப்ளீட்லி வந்து நீங்கள் சகாரா அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய சகாரா டெசர்ட். ஸோ அங்கே பிளேஸாக இருக்கிற கண்ட்ரி தான் நம்ம வந்து மேப்பில் பார்க்குறோம். இங்கே வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டாகவே இது வந்து வெஸ்ட் ஏஷியன் ஆஃப்ரிக்கன் ரீஜன் அப்படிங்கிறதுல வந்து வந்துடுது. வானான்னு சொல்லுவாங்க, வெஸ்ட் ஏஷியா நார்த் ஆஃப்ரிக்கன் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ மொராக்கோ, அல்ஜீரியா, துனிஷியா, லிபியா, எஜிப்த், சிரியா, லெபனான், ஜோர்டான், ஈராக், இதெல்லாம் வெஸ்ட் ஏஷியாவோட கண்ட்ரிஸ். இது வந்து நம்ம தனியாகவே நம்ம 2 பார்ட்டாக பார்த்துட்டோம். வெஸ்ட் ஏஷியாவில் வெஸ்ட் பார்ட் மட்டும் நம்ம தனியாக போட்டிருக்கோம், வெஸ்ட் ஏஷியாவில் ஈஸ்ட் பார்ட் மட்டும் நம்ம தனியாக போட்டிருக்கிறோம். ஆஃப்ரிக்கா டு தட் இஸ் நார்த் ஆஃப்ரிக்காவிலேருந்து அப் டு அந்த வெஸ்ட் ஏஷியாவோட வெஸ்டர்ன் பார்ட் வரைக்கும் நம்ம வந்து இதில் பார்க்குறீங்க. பிகாஸ் எஜிப்த் இஸ் ஆக்ட் ஆஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் நார்த் ஆஃப்ரிக்கா அண்ட் வெஸ்ட் ஏஷியா. ஸோ ஏன்னா இங்கே வந்து சூயஸ் கேனல் இருக்குது, ரெட் சி இருக்குது, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பார்டர் ஷேர் பண்ணுது. ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிபியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 15 இயர்ஸ் வந்து சிவில் வார் போயிட்டு இருக்கிற கண்ட்ரி. ஸோ அங்கே கடாஃபி இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து மிலிட்ரி கூப்பில் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஜிப்த் ஆல்சோ ரிப்பீட்டடாக வந்து லைக் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 இயர்ஸ் கண்டினியூஸாக இருந்த ஒரு லீடர் ரிமூவ் பண்ணி 2011 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி கூப் நடந்தது. ஸோ துனிஷியாவில் அதே மாதிரி தான் அராப் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவோம். அராப் ரெவல்யூஷன் 2015-16 ஸ்டார்ட் ஆனது. ஸோ அந்த அராப் ரெவல்யூஷன்லாம் நடந்த முக்கியமான கண்ட்ரிஸ்னால் துனிஷியா, லிபியா, ஸோ சிரியா, ஈராக் இந்த மாதிரி கண்ட்ரிஸை சொல்ல முடியும். ஸோ அல்ஜீரியா அதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்சோட காலனியாக வந்து இருந்தது. பிகாஸ் நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் யூரோப்போட சில கண்ட்ரிஸ் தான் இங்கே காலனைசர்ஸாக இருந்துருக்காங்க. ஃப்ரெஞ்சு ஸ்பெசிஃபிக்காக, பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ், பெல்ஜியம், இந்த மாதிரி ஜெர்மனி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை காலனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் இங்கே நீங்கள் பார்க்குறது ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ இட்ஸ் a very strategic area, so which is linking to the West Asia and South Asia subcontinent, that is Indian subcontinent.
ஸோ இங்கே வந்து இந்தியன் ஓஷன் தான். ஸோ இந்தியன் ஓஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி தான். ஸோ இங்கே நம்ம வந்து ஜிபோட்டி இது நம்ம பார்த்துருக்கீங்க. வெஸ்ட் ஏஷியாலேயே வந்து நம்ம வந்து ரெட் சீலேருந்து இந்த சைடு வந்து கல்ஃபில் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த பேபல் மெண்டப் ஸ்ட்ரைட்டு. ஸோ ஜிபோட்டி அப்படிங்கிற கண்ட்ரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ அதே மாதிரி சொமாலியா, ஸோ பைரசியில் வந்து ரொம்ப பீக்கில் இருந்த ஒரு கண்ட்ரி. எத்தியோப்பியா, தென் கென்யா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இம்பார்ட்டண்ட்டான அந்த ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லலாம். இல்லை அந்த ஈஸ்டர்ன் பார்ட், தட் இஸ் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், கென்யாவோட கேபிட்டல் சிட்டி வந்து நைரோபி. ஸோ இந்த மாதிரி சில சிட்டிஸும் வந்து இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுலேயும் சில கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். தென் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஸோ நம்ம வந்து வெஸ்ட் ஏஷியாலேயே பார்த்த ஒரு நியூஸ் தான் இது. வந்து 2023 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஷின் தான். அராப் கண்ட்ரீஸ் வித் டிப்ளமேட்டிக் டைஸ் டு இஸ்ரேல். ஸோ அராபில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரீஸ் வந்து இஸ்ரேலோட இந்த அபரகாம் ரெக்கார்டுக்கு அப்புறம் தட் இஸ் டிப்ளமேட்டிக்லாம் வந்து ரிலேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எந்தெந்த கண்ட்ரீஸ்ன்னு பார்த்து வச்சுங்க. ஸோ மொராக்கோ, எஜிப்த், சூடான், ஜோர்டான், பக்ரைன், யூஏஇ, தென் இஸ்ரேல். ஸோ இந்த இஸ்ரேல் கூட யாரெல்லாம் இந்த அரப் கண்ட்ரீஸ்லாம் டிப்ளமேட்டிக் ரீடை பண்ணியிருக்காங்களோ அதை பற்றி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வந்துருந்தது நம்மளுக்கு யூபிஎஸ்சி கொஸ்டினில். ஸோ இங்கே நீங்கள் அதனால் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அபரகாம் அக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ எந்தெந்த இதெல்லாம் கண்ட்ரீஸ்லாம் வந்து அதில் வந்து டிஸ்கஷன் நெகோசியேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ தென் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க எக்கோவாஸ் மெம்பர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்கன் யூனியன்னே ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன் இருக்குது. 54 கண்ட்ரீஸ்க்கான யூரோப்பியன் யூனியன் மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆஃப்ரிக்கன் யூனியனில் எல்லா கண்ட்ரீஸுமே அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதில் எக்கோவாஸ் அப்படிங்கிறது 1975 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அது என்னென்ன கண்ட்ரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனிகல், கேம்பியா, கினியா பிசாவ், கினியா, சியரா லியோன், லைபீரியா, ஐவரி கோஸ்ட், கானா, டோகோ. இந்த லைபீரியா, சியரா லியோன் இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சியில் வந்து நமக்கு இந்த ஜிகா வைரஸ் இந்த மாதிரிலாம் வந்து வரப்போ நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து இங்கேருந்து வந்திருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக வந்து கொக்கோ ப்ரொடியூசர்ஸ்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரின்னு சொல்லி கேட்டிருந்துருக்குறாங்க. ஸோ யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி ஐவரி கோஸ்ட் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து வரக்கூடிய கொஷின் தான். நைஜீரியா, நைஜர், மாலி, பர்கினோ ஃபாசோ, பெனின். ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்குற லைட் ஆரஞ்சு கலர்லாம் இப்போ கரண்ட் ப்ரெசன்ட் மெம்பர்ஸ். பட் மாலி, பர்கினோ ஃபாசோ, நைஜர் வந்து இப்போ வெளியே போயிட்டாங்க. பட் ஃபார்மர் மெம்பர்ஸாக வந்துருந்துருக்குறாங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுங்க. இல்லைனா அது என்னங்க மட்டும் இந்த கண்ட்ரிஸ் தெரிஞ்சுங்க. கேப் வேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃப்ரிக்காவோட ஒரு ஐலாண்ட் நேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே தட் இஸ் அங்கே வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வந்து ட்ரையாங்குலர் ட்ரேட் அப்படிங்கிற போது இங்கே வந்து கோல்டு, சம் ரிசோர்ஸஸ், கொக்கோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளைட்டேஷனுக்காக வந்து இங்கே காலனைசர்ஸ் வந்து வந்துட்டு போனது. ஸோ எக்கோவாஸ். ஸோ அது இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் வந்து பார்க்குறது ஜஸ்ட் வாட்டர் பாடிஸ். லேக் விக்டோரியா, உகாண்டா, தட் இஸ் அந்த டான்சானியா, கென்யா பார்டரை வந்து இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த லேக் விக்டோரியா வந்து உகாண்டாவை ஷேர் பண்ணுது. தென் டான்சானியா ஷேர் பண்ணுது. ஸோ கென்யா வந்து ஷேர் பண்ணுது. இங்கே லேக் டகானியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு லேக், இந்த லேக் தான் 2025 வந்து ஈக்குவேட்டர் பாஸ் ஆகக்கூடிய லேக் அப்படிங்கிறதுன்னு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து சதர்ன் சைடில் வந்து இருக்குது. ஸோ இது 2 லேக் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே கிளியர் கட்டாகவே மேப் கொடுத்துருக்காங்க. லேக் டகானியாக்கா. ஸோ இங்கே வந்து நியர் அங்கே புருண்டி, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, ஜாம்பியா, டான்சானியா. ஸோ இந்த கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேக்கோட அந்த வந்து பார்டரை வந்து ஷேர் பண்ணுது. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் ஒரு வாட்டர் ரீஜனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து இருக்குது. தட் இஸ் லேக் விக்டோரியா ரொம்ப ஃபேமஸ். யூபிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த லேக் டகானியாக்கா அப்படிங்கிறது பார்க்குறீங்க. இது யூபிஎஸ்சியில் 2025 கேட்ட கொஸ்டின். ஸோ அதனால் இதையும் வந்து பார்த்து வச்சுங்க. வாட்டர் பாடிஸ் வந்து கேட்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மிலிட்ரி கூப்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது யூபிஎஸ்சியில் லாஸ்ட் 3 இயர்ஸில் கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. சில கண்ட்ரீஸோட செட்டை கொடுத்துட்டு எந்த கண்ட்ரி வந்து இங்கே மிலிட்ரி கூப் வந்து ஃபேஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இல்லை சிவில் வார் ஃபேஸ் பண்ண கண்ட்ரி கேட்குறாங்க. அப்போ ஆஃப்ரிக்காவில் 2023 இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து கூப் டிடேட்டில் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் பாருங்கள், கம்ப்ளீட்டாக வெஸ்ட் ஆஃப்ரிக்கன், மொரிஷியானா, மாலி, சியரா லியோன், பர்கினோ ஃபாசோ, கானா, பெனின், நைஜீரியா, சூடான்,
சூடான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேராமிலிட்ரி விசஸ் இந்த ஆர்மிக்கே வந்து இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. புருண்டி, கேபோன் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து ஒரு மிலிட்ரி வந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணுறது, இல்லை வந்து சிவில் வார் போகிறது, இல்லை ஒரே கண்ட்ரியில் வந்து 2 யூரோப்பியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சில பீப்புள் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புளாக இருப்பாங்க, சில பீப்புள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புளாக இருப்பாங்க. இந்த ரீசன்ட் டைம்ஸில் இந்த சப்சகாரன் ஆஃப்ரிக்கன் ரீஜன் எல்லாமே ஃப்ரெஞ்சோட டாமினன்ஸ் போயிட்டு ரஷ்யாவோட டாமினன்ஸ் வருது, இல்லை ரஷ்யாவோட மெர்சனரிஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இருக்கிறனால இதுவும் உங்களுக்கு கொஷினில் கேட்கலாம். அதுலேயும் எஸ்பெஷலி கினியா 2021 கூப் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. சாட் இன் சகாராவில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மாலி 2020 வந்து பண்ணியிருக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் பர்கினோ ஃபாசோ. இப்போ பார்த்தா நம்ம வந்து வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் வந்து சில கண்ட்ரீஸை வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரீஜன் வைஸாக பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜஸ்ட் கூப் டீட்டெயிட்டை வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த ரீசண்டாக டிசம்பர் நவம்பர் 2025 வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட்டு. கினியா பிசான்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரியை பார்த்தோம், அதாவது நார்த் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில். அந்த கண்ட்ரியில் கூப் அட்டன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிரான்சிஷனல் கவர்மெண்ட் வந்து செட் பண்ணிருக்கிறாங்க கினியா பிசோ அப்படிங்கிற கண்ட்ரியில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கேபன் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அவங்களும் வந்து மிலிட்ரி கூப் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க பவர் பிடிச்சிட்டதாகவும், ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்ததில் வந்து கிரெடிபிலிட்டி இல்லை, ஸோ லெஜிட்டிமேட் கவர்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து கூப் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறத கேபன் மிலிட்ரியே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஷின் கேட்கலாம். ஏன்னா இப்போது ரேண்டமாக ஆஃப்ரிக்காவில் கான்ஃப்ளிக்ட் ரீஜனும் கேட்குறாங்க, மினரல் ரிசோர்ஸஸும் கேட்குறாங்க, தென் ஜாகிரபிக்கல் இம்பார்ட்டன்ட் ரீஜன்ஸும் கேட்குறாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஏன் 2 காங்கோ அப்படிங்கிற கண்ட்ரி, காங்கோங்கிற பேர்ல ஏன் 2 கண்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் ஃபார்மர் ஃப்ரெஞ்ச் காலனி ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, ஒன் இஸ் பெல்ஜியன் காலனி, தட் இஸ் பெல்ஜியம் கீழே இருந்தது, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. ரெண்டுமே வந்து காங்கோ அப்படிங்கிற நேமை வந்து அங்கே ஆஃப்ரிக்காவில் காங்கோ அப்படிங்கிற கிங்டம் ரூல் பண்ணிட்டு இருந்தனால, அந்த ரிவர் பேசின்ல இருந்த ஒரு கிங்டம் இருந்தனால அந்த ரிவர் பவுண்டரியை வச்சு 2 காலனியுமே அந்த நேம் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் அந்த காங்கோர நேம் வந்து அந்த 2 கண்ட்ரி அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஒன்று டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. ஸோ இங்கெல்லாம் பெல்ஜியம் பண்ணக்கூடிய இஷ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் உகாண்டா, ருவாண்டா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் வார்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ரிவாண்டாவில் 1995 நடந்த ஹுட்டு துட்சி அப்படின்னு சொல்கிற சிவில் வார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அளவான ஒரு ஹியூமனிட்டேரியன் கான்ஃப்ளிக்டாக தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த காங்கோ வந்து பார்த்துங்க, இது ஒரு ஃபேவரட் பார்ட் யூபிஎஸ்சியில் கேட்குறது. அது மட்டும் இல்லாமல் ஏன் கினியாங்கிற நேமில் வந்து நமக்கு வந்து 3 கண்ட்ரீஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து பார்க்குறோம், வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் கோஸ்ட்டில். கினியா பிசாவ் அது வந்து ஒரு ஃபார்மர் போர்ச்சுகீஸ் காலனி. ஸோ அது வந்து 1974 இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடச்சிருக்குது. கினியா அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு காலனி, 1958 இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடச்சிருக்குது. ஈக்வேட்டல் கினியா அப்படிங்கிறது ஸ்பானிஷ் கினியா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்வேட்டர் பக்கத்தில் இருக்கிறதுனால அதை ஈக்வேட்டல் கினியா அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் அங்கே வந்து ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர் வந்த பிறகு ஸோ அங்கே வந்து அந்த நேம் வந்து யூஸ் பண்ணனால அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி கினியா அப்படிங்கிற பேரை வந்து அந்த செட்டில்மெண்ட்ஸ், அந்த பீப்புளை வச்சு செட்டிலர்ஸை வச்சு நம்ம வந்து பார்க்குறோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பப்பாவும் நியூ கினியா, தட் இஸ் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த ஐலாண்ட் கண்ட்ரீஸில் ஒரு கண்ட்ரியாக வந்து பார்க்குறோம். ஸோ அங்கே இந்தோனேஷியா தாண்டி அது ஏஷியன் கான்டினென்ட்டில் வந்துடுது. பட் ஆஃப்ரிக்காவில் உங்களுக்கு 3 கினியா அப்படிங்கிற கண்ட்ரி வந்து இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. தென் நெக்ஸ்ட்டு லெசோத்தோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கண்ட்ரி, அது வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே ஒரு கண்ட்ரி இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ பாருங்கள், ஃபார்மராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷோட ப்ரொடெக்டரேட் காலனியாக வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பக்கத்தில் வந்து இருக்குது. ஸோ ஒரு மவுண்டனஸ் கண்ட்ரிஸாக வந்து அதை பார்க்குறோம். அது ஒரு ஸ்மாலஸ்ட் கண்ட்ரியாக வந்து இருக்குது, லெசோத்தோ அப்படிங்கிற கண்ட்ரியாக வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்து ஸோ நமீபியா பாருங்கள், அது ஒரு தட் இஸ் ஜெர்மன் காலனி நமீபியா. ஸோ அது வந்து ஜாம்பசி ரிவர் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்க்குறீங்க. டான்சானியா ஜெர்மன் காலனி. ஸோ அது பக்கத்தில் ருவாண்டா, புருண்டி இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேப்ரிவி ஸ்ட்ரிப், ஸோ நமீபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்பை சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஜெர்மனிக்கு வந்து 1890 யூகேக்கும் ஜெர்மனிக்கு நடந்த ட்ரீட்டியில் அந்த ஜாம்பசி ரிவரை வந்து பவுண்டரியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்கே வந்து பிரிட்டிஷ் சில கண்ட்ரீஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்குது, ஜெர்மன் சில கண்ட்ரீஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியிருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த ஜெர்மன் காலனிஸ் அப்படிங்கிற கண்ட்ரியில் பார்க்குறோம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கோலா போர்ச்சுகீஸோட காலனியாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கபிண்டா அப்படிங்கிற ஒரு சின்ன பார்ட்டு, அது வந்து போர்ச்சுகீஸோட பார்ட்டு. ஸோ இங்கே பாருங்க, கபிண்டா அப்படிங்கிறது ஸோ அங்கோலா கண்ட்ரோல் பண்ணுது, பட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ரீஜனாக வந்து சொல்கிறாங்க. பட் 1975ல் அது வந்து அங்கோலாவோட அது மெர்ஜ் ஆயிருந்திருக்குது. ஸோ அங்கோலா தட் இஸ் போர்ச்சுகீஸ் காலனி, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ பெல்ஜியம் காலனி. நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்த அந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஜெர்மன் காலனி அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ யூரோப்பில் ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, பெல்ஜியம், ஸோ போர்ச்சுகீஸ் இவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணி தான் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸை வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருக்கிறாங்க. தென் இங்கே வந்து ஏன் நம்ம வந்து கேம்பியா ரொம்ப நேரோ கண்ட்ரியாக ஒரு கண்ட்ரி வந்து ஏன் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கான கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி ஆஃப்ரிக்காவில் அது வந்து ஒரு நேரோ ஸ்ட்ரிப்பாக தான் இருக்குது. ஸோ அதுதான் கேம்பியா ரிவரில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ பிரிட்டிஷ் வந்து மிலிட்ரி பவர் வச்சு அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து யூகேவும் ஃப்ரான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பியா பார்டரை வந்து அவங்க டிமார்க்கேட் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கண்ட்ரி அங்கே வந்து கேம்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்குது. செனிகல் அது வந்து ஃப்ரெஞ்ச் ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு கண்ட்ரி. இங்கெல்லாம் வந்து ஒரு ஹியூஜ் ஆயில் ரிசோர்ஸ் இருக்குது. நைஜீரியா, நைஜர் இந்த மாதிரி கண்ட்ரிலாம் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளாய்டட் பை த யூரோப்பியன்ஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து எஜிப்துக்கும் சூடானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பவுண்டரி லைன், ஹபீப் ஐ ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 22nd parallel லைன் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. ஓகே, இங்கேயும் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. பிர்தாவி ஸோ வந்து டிஸ்பியூட் இருக்கக்கூடிய லேண்டு, ஹலா ஹைப் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எஜிப்து தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இது ஒரு அன்ரிசால்வ்டு பார்டராக வந்து எஜிப்துக்கும் சூடானுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடிய ரீஜனாக வந்து இருக்குது. ஸோ அதனால் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் அது எந்த ரீஜனில் இருக்குது அப்படிலாம் வந்து கேட்டாங்கன்னா அந்த ரீஜன் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்க, ஆப்பிரிக்கா வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அபண்டன்ட் மினரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ரேர் எர்த் மினரல்ஸ். இந்த ஈவி எக்கோசிஸ்டத்துக்கு தேவையான கோபால்ட்டு, ஸோ லித்தியமு இதெல்லாமே ஆப்பிரிக்காவுக்குள்ளே இருக்குது. அதுவே இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எல்லா கண்ட்ரியுமே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மேஜர் ரிசோர்ஸ் வந்து இருக்குது. அந்த ரிசோர்ஸ் மேப்பை தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே காமிச்சிருக்குது. இது பாருங்க, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ இஸ் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோபால்ட். 2023ல் நமக்கு யூபிஎஸ்சியில் டைரக்டாக இந்த மாதிரி ஹெட்லைன்ஸில் வச்சு தான் ஒரு கொஷினே கேட்டுருக்குறான். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். நிறைய நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்லேயே வந்து ஹெட்லைன்ஸ்லேயே வந்துருந்தது. வேர்ல்டு பேஜில் டிஆர்சி தான் வந்து வேர்ல்டு காங்கோவோட கோபால்ட்டோட ப்ரொடியூசராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அந்த காங்கோ வந்து சிவில் வாரும் போயிட்டுருக்கு. அதை வச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிவு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிட்டி நேம் எல்லாம் வந்து கேட்டலாம். காங்கோ பற்றி ஒரு கொஷின் அதே 2023 கேட்டிருந்தாங்க. அதே காங்கோ பேசின் வச்சு ஒரு கொஷின், அதே மாதிரி காங்கோ கண்ட்ரி வச்சு ஒரு கொஷின் மினரல் ரிசோர்ஸை வச்சு கேட்டிருக்கிறாங்க ஜாகிரஃபியில். ஒரு கொஷின் வந்து அகெயின் ஜாகிரபிக்கல் பேசிஸ் பண்ணி லொக்கேஷன் வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஒரு கொஷின் வந்து ஐஆர் வச்சு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் மேப்பிங் வச்சு கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் ஆப்பிரிக்கா வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு டைவர்சிஃபையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் மினிமம் உங்களால் எந்த ப்ரிலிம்ஸில் வந்து எட்ஜ் கொடுக்க முடியும். இங்கே தான் பார்க்குறீங்க காங்கோவோட பேசின் ரெயின் ஃபாரஸ்ட் எந்தெந்த கண்ட்ரியை அது கவர் பண்ணுது. கேமரூன், ஈக்வேட்டரல் கினியா, கேபோன், ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, கொஞ்சமாக சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக். இது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு அப்புறம் இட்ஸ் க்ரூசியல். ஸோ அது வந்து எர்த்தோட எக்கோசிஸ்டத்துக்கு காங்கோவோட ரெயின் ஃபாரஸ்ட் பேசின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். இதைத்தான் யூபிஎஸ்சியில் 2023ல் காங்கோ பேசினில் என்ன கண்ட்ரி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து உகாண்டா இந்த மாதிரிலாம் வந்து போடுற தப்பாலாம் வந்து நமக்கு வந்து யோசிக்க தோணும். ஏன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு எங்கே காங்கோ பேசின் இருக்குன்னு தெரியாது. ஸோ இதை பார்த்துங்க, காங்கோ பேசின் வந்து என்னென்ன கண்ட்ரி இருக்குன்னு பார்த்துங்க. ஏன்னா அதே கொஷின் திரும்ப ரிப்பீட் ஆகலாம், மேட்ச்சில் கேட்கலாம், இல்லை வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதில் நம்ம வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃப்ரிக்காவோட ரீஜன் வைஸாக வந்து நம்ம கண்ட்ரிஸ் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ் வந்து பார்த்துருக்குறோம். யூரோப்பியன் காலனிஸ் வச்சு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். மினரல் பேஸ்டு பண்ணி நம்ம வந்து பார்த்துருக்குறோம். கூப் டிடெக்ட், அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து சிவில் வார் கூப் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது பார்த்துருக்குறோம். பார்டர் கான்ஃப்ளிக்ட் பார்த்துருக்குறோம். ஆஃப்ரிக்காவோட சில யூனிக்கான நேம் ஏன் வந்து சில கண்ட்ரிஸ் வந்து 3 கண்ட்ரி 2 கண்ட்ரி ஷேர் பண்ணுது, காங்கோ, கினியா அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ யூபிஎஸ்சி 10 to 15 கொஸ்டின்ஸ் மேப்பு எதர் ஐஆராக இருக்கலாம், இல்லை ஜாகிரஃபியாக இருக்கலாம், இல்லை வேர்ல்டு ஜாகிரஃபியாக இருக்கலாம். இதுதான் கொஷின் வருது. இது சப்ஜெக்ட்டுங்கிறதுலாம் நம்ம வந்து வைக்க முடியாது. அதனால் நீங்கள்
இதில் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு எட்ஜ் வந்து கொடுக்கும். வெஸ்ட் ஏஷியா 2 நம்ம கிளாஸ் போட்டிருக்கிறோம், யூரோப் ஒன்று கவர் பண்ணியிருக்கிறோம், எக்கனாமிக் காரிடார் ஒன்று போட்டிருக்கிறோம். இது 5th செஷன். இது ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்கா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெயின் ஆஃப் 6 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இதில் தப்பு பண்ணீங்கன்னா, அட்டன் பண்ணி தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் போகும். இதெல்லாம் நீங்கள் சப்ஜெக்டே இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் கூலாக அட்டன் பண்ண ஒரு கொஷினாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால் ஆஃப்ரிக்காவை கரெக்டாக பார்த்து பிஏக்யூட நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கங்க. ஸோ இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய வீடியோவில் லாட்டின் அமெரிக்கா, சம் ஏஷியன் கண்ட்ரீஸ், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி சில வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.